மா ஏமா இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? அங்க பழவூர்ல வீட்டுல வேற சொல்லாமலாம் வந்திருக்கீங்களா? என்னாச்சு? ஏன் அதே ரவி உனக்கு சொல்லிருப்பானே, காரணத்தை சொல்லலையா? அத்தை, நீங்க சொல்லாம கிளம்பி வந்துட்டீங்கன்னு சொன்னாரு. நாங்க என்ன இதெல்லாம் எதுவும் கேட்கல, உடனே உங்களை பார்க்க வந்துட்டோம். ஓ பரவாயில்லையே, உங்க 2 பேருக்கு என் மேல அவ்வளவு அக்கறை இருக்கா? என்ன அத்தை, உங்க மேல எங்களுக்கு அக்கறை இல்லாம இருக்குமா? வீட்ல இருந்து திடீர்னு காணாம போயிருக்கீங்க, உங்களை தேடணும்னு தோணாதா எங்களுக்கு? சரி சரி, அதான் நான் இங்க இருக்கேன்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்ன, கிளம்புங்க. மா ஒன்று சொல்லவா? உங்களை காணன்னு டிரைவின்னு சொன்னோன்னே மீனா பதறி போயிட்டா. ஏன் நீ பதறலையா? நான் ஏன் பதற போறேன்? நீங்க எப்படி இங்கே தான் வந்திருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பழவூர் வீட்டில் நீங்க இத்தனை நாள் இருந்ததே பெரிய விஷயம். ஏண்டா கடை ஏண்டா இப்படி வீடா மாத்தி வச்சிருக்கிற? அப்புறம் எப்பறம் வியாபாரம் பண்ணுவ? மா நீங்க வாங்க, அவன் வியாபாரத்தை பார்க்கட்டும், நம்ம போலாம். வாங்க அத்தை, போலாம். எங்க வர சொல்ற? எங்க வீட்டுக்கு போலாம். ஓ வீட்டுக்கா? மாமாவும் அங்கதானே இருக்காரு. என்னால அங்கெல்லாம் இருக்க முடியாது, அது என்ன பெரிய வசந்த மாளிகையா? கிளம்புங்க. மாளிகையில் இருக்க முடியாம தானே இங்க வந்தீங்க. அங்க மாதிரி அத்தை வீட்டுல பெரிய வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. போலாமா வாங்க. நான் வர மாட்டேன்டா. இதுக்கு மேல என்னால எந்த வீட்லயும் வந்து மானம் கட்டி இருக்க முடியாது. ஒரு வீட்ல இருந்து பட்டதே போதும். அப்ப இங்கதான் இருக்க போறீங்களா? ஆமா. அத்தை, இங்க உங்களுக்கு எந்த வசதியுமே இல்ல. கொஞ்ச நேரம் உங்களால நிம்மதியா படுத்து கூட தூங்க முடியாது. என்ன நீ எப்போ நான் தூங்கிட்டே இருப்பேன்னு என்ன குத்தி காட்டுறியா? மா எப்படிமா எது சொன்னாலும் அது குதர்க்கமா ஒரு அர்த்தம் சொல்றீங்க. வாங்கம்மா போலாம். என்னால முடியாதுடா. இவ அந்த சிந்தாமணியை எதிர்த்து நிக்க போய் தான் இன்னைக்கு அவள பிரச்சனையே வந்திருக்கு. அவ அந்த கோவத்தை நம்ம குடும்பத்து மேல காட்டுறா. இவள ஏமா எல்லாத்துக்கும் மீனாவை தான் காரணம் சொல்லுவீங்களா? அந்த பொம்பளை கூட நீங்க பழகும் போதே நாங்க சொன்னோம்ல, அது புத்தி சரியில்லைன்னு. வீட்டுக்குள்ள நம்பி அதை வர விட்டீங்க, அதை வேலையை கட்டி விட்டுருச்சு. தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. ஏன் வீடு எனக்கு வந்தாகணும். பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிற வழிய பாருங்க. பிரச்சனை பண்ணதே இவன் தான். இவ வாங்கின கடன்ல தான் எல்லாமே ஆரம்பிச்சது. இவனை விட்டுட்டு என்னைய பிரச்சனை சரி பண்ண சொல்றீங்க? உங்க அப்பா உன்னதானே நம்புறாரு. மா ஏங்க, நான் பேசிக்கிறேன் இருங்க. அத்தை, நீங்க வீட்டுக்கு வாங்க அத்தை. இங்க கடையில எல்லாம் இருக்க வேண்டாம். ஆமா, பெரிய அரண்மனை கட்டி வச்சிருக்கேன், அங்க வந்து நான் இருக்கணும். மா நான் மறுபடியும் சொல்றேன், அது அரண்மனையில தான், சின்ன வீடு தான், ஆனா அங்க நிம்மதியா இருக்கலாம். எனக்கு எங்க நிம்மதி கிடைக்கும்னு எனக்கு தெரியும், அத நீ சொல்லாத. எங்க இருந்தா நிம்மதி கிடைக்கும்னு தெரியும் நீங்க சொல்றீங்க, அப்புறம் பழவூர்ல வீட்டுக்கு போனீங்களா? அத்தை, பிடிவாதம் பிடிக்க இது நேரம் இல்ல. இங்கே நீங்க எப்படி இருக்க முடியும்? வியாபாரம் பாக்குற இடத்துல எவ்வளவு நாள் தங்க முடியும் அத்தை? முத்து, அம்மாக்காக ஸ்பெஷலா போன்லெஸ் சிக்கன் சொல்லியிருக்கேன், அது வந்தோடனே சமைக்கணும். நீங்க 2 பேரும் இருக்கீங்கன்னா சொல்லுங்க, சேர்த்து சமைக்க சொல்லிடுறேன். பாத்தியா மீனா, எதுக்கு கடை வச்சிருக்கோம்னே தெரியாம முழு நேர சமையல்காரனாவே மாறிட்டான். ஏண்டா டேய், இங்க என்ன பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கிறோம்? சோத்தை பத்தி மட்டும் பேசிட்டு இருக்கிற. இந்த நேரத்துல உனக்கு சிக்கன் கேக்குதாடா? எனக்காக இல்லடா, அம்மாவுக்காக. ஓ, அம்மாவுக்காக தான். அப்ப நீ சாப்பிட மாட்டியா? டேய், சும்மா வெட்டியா பேசி நிக்காதீங்க, நீங்க கிளம்புங்க முதல்ல. சரிம்மா, நான் கிளம்புறோம். ஆனா மனோஜ், ஏற்கனவே நீ கடனை வாங்கி வச்சுட்டு சுத்திட்டு இருக்கிற. இப்படியே கடைக்கு தினமும் லீவ் விட்டேன்னு வையேன், வியாபாரம் பிச்சுட்டு போயிடும். ஏன்டா அப்படி சொல்ற? பின்ன என்னடா, நம்ம வீட்டு பிரச்சனை முடிஞ்சு அதுக்கப்புறமா அம்மா நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் நீ கடையை திறந்து வியாபாரமே பண்ண முடியும். அதுக்கு வருஷ கணக்கு ஆயிடுமே. அது வரைக்கும் தினமும் நீ விதவிதமா அம்மாவுக்கு சமைச்சு போட வேண்டியதுதான். மீனாவா, அம்மா ஆசைப்பட்ட மாதிரி கடையில இருக்கட்டும். எத்தனை நாள் தான் இங்க இருக்காங்கன்னு பாப்போம். நான் வேணா கடைசியா ஒரு தடவை பேசி நீ பாக்குறேங்க. ஒன்னும் சொல்ல வேணாம் மீனா, அவங்க வர்றப்ப வரட்டும், வா போலாம். என்னம்மா இது, வருஷ கணக்கில் ஆகும்னு சொல்லிட்டு போறான். அவன் ஏதோ சொல்லிட்டு போட்டு விடுறா. அவன் சொல்றத பார்த்தா எப்ப நம்ம வீட்டை அவன் மீட்டுவானே தெரியலையுமா? அதெல்லாம் கரெக்டா செஞ்சிருவான். நமக்காக இல்லைனாலும் உன் அப்பாவுக்காக சீக்கிரமா அந்த பிரச்சனையை அவன் முடிப்பான். நீ விடு.
ஹலோ சார் கூடுவாஞ்சேரி பக்கத்துல புதுசா ஒரு பிளாட் போட்டிருக்கு, வாங்கிக்கிறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், போன வைங்க. என்னண்ணே கோவமா இருக்கீங்க? இடம் வாங்கிக்கங்கன்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறான். இருக்கிற இடம் போயிருமோன்னு இருக்கிறேன். கவலைப்படாதீங்கண்ணே, எல்லாம் சரியாயிடும். மாப்பிள்ள இந்தாங்க உங்களுக்கு காஃபி. மா, ஆ நீ கேட்ட காய்கறிலாம் வேணும்ட்டுமா. சரி. ஏங்க ஸ்ருதி கால் பண்ணாங்க. பழகுறோம் என்ன சொல்லுச்சு? அத்தையை பேசி திரும்ப அனுப்பி வைங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அம்மா தான் கோச்சிட்டு வந்துட்டாங்களே, திரும்பலாம் என்னாலும் அங்கே போக மாட்டாங்க. மாப்பிள்ள சம்மந்தி அம்மாவை இங்கேயே கூட்டிட்டு வந்துருங்களேன். கூப்பிட்டு பார்த்தோம் அத்தை, அவங்க கேட்டால் தானே. அப்பா, அம்மா பழகுறல் வீட்டிலேருந்து கிளம்பி வந்து மனோஜ் கடையில் இருக்காங்கப்பா. அதான் சொல்லிட்டு இருந்தீங்க, அதுக்கு என்னப்போ? இல்லைப்பா, அவங்க கடையை வீடா மாற்றி அங்கேயே சமைச்சிட்டு இருக்காங்கப்பா. அது அவன் கடை, அவன் இஷ்டம். மாமா, அத்தை எப்படி கடையில இருக்க முடியும்? அவங்களுக்கு அங்க வசதியாவும் இருக்காது. ரொம்ப வசதியா இருக்குன்னு தானே அந்த வீட்டுக்கு போனா. வசதி மட்டும் போதாதுன்னு புரிஞ்சிருப்பாள்ல. பா அதெல்லாம் விடுப்பா, அம்மா அங்கே இருக்கக்கூடாதுப்பா, உங்களுக்கு கூட்டு வந்துடலாம்ப்பா. அதான் நீ கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டால. மாமா, நீங்க கூப்பிட்டீங்கன்னா அத்தை கண்டிப்பா வருவாங்க. ஆமாண்ணே, நீங்க சொன்ன சம்மந்தி அம்மா கண்டிப்பா கேட்பாங்கல்ல. என் பேச்ச அவ கேட்ட லட்சணம் அந்த அம்மா இப்படி எல்லாம் குடும்பம் பிரிஞ்சிருக்கு. என்ன மதிக்கிறவளா இருந்தா என் கையெழுத்த மனோஜை வச்சு போட வச்சிருப்பாளா? அண்ணே உங்க கோபம் புரியுதுண்ணே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே நேரத்துல சம்மந்தி அம்மாவை தனியா விடக்கூடாதுல்ல. பா நாங்கள் யார் கூப்பிட்டாலும் அம்மா வரமாட்டாங்கப்பா. அவங்க பிடிவாக இருந்தால் உங்களுக்கு தெரியும்ல. ஆனால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவங்களால மறுக்க முடியாதுப்பா, நிச்சயமாக வந்துடுவாங்கப்பா. அத்தையால கடையில ரொம்ப நாளைக்கு இருக்க முடியாது மாமா. இதெல்லாம் அவதாம்மா யோசிக்கணும். பா நீ வந்து பேசுப்பா, அம்மாவை போய் கூட்டு வந்துடலாம், வாப்பா. இல்லடா, அவ அங்கேயே இருக்கட்டும். என்னப்பா நீ இப்படி சொல்ற? அவளுக்கு எங்க இருந்தா கௌரவம்னு நினைக்கிறாளா அங்கேயே இருக்கட்டும். சுருதி வீட்டில் என்ன மரியாதை கிடைச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவளுடைய வரட்டு கௌரவம் அவளை விட்டு போக மாட்டேங்குது பாரு. மாமா, அத்தைய பத்தி உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க எல்லாத்துலயுமே இப்படி பிடிவாதமா தான் இருப்பாங்க. ஆம்பா, அவங்க மனசுல இங்க வரணும்னு தோணினாலும் எங்க நம்ம அவங்கள குறைச்சலாம் நினைச்சிருவோமோன்னு வீம்புக்காகவே வராம இருப்பாங்கப்பா. நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும்பா, அவங்க இங்க வந்துருவாங்க. அவளுக்காக நான் நிறைய விட்டு கொடுத்துட்டு இருந்தா, என்னால் அவளை போய் கூப்பிட முடியாது. அவளா வந்தா வரட்டும். மாமா, என்னங்க, மாமா கிட்ட சொன்னா அவர் போய் அத்தையை கூட்டிட்டு வருவாருன்னு நினைச்சேன். அத்தை மாதிரி மாமாவும் பிடிவாதம் பிடிக்கிறாரு. என்ன பண்றது, எத்தனை நாள் தான் அவரும் பொறுத்து போவாரு. இருந்தாலும் அத்தை அங்க கடையில இருக்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. மாமா போய் கூப்பிட்டா அத்தை கண்டிப்பா வருவாங்கல்லங்க. அக்கா, அதான் அங்கிள் முடியாது சொல்றாருல. மாப்பிள்ள நான் வேணா சம்மந்தி அம்மா கிட்ட வந்து பேசவா? அத்தை, அவங்க உங்களை எப்படி பேசுவான்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க போனீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதையா இருக்காது. என் அம்மாவுக்கு அவங்கள மதிக்கிறவங்கள மதிச்சு பழக்கமே கிடையாது.